அவர் வந்து இருதய கோளாறு உள்ளவர்களை சிகிச்சையின் மூலமா சரி செய்வாரு. இந்த சமுதாயத்தில் உள்ள இருதயத்தை அதாவது இதயம் எப்படி இருக்கணும், அதாவது மனித நேயமா இருக்கணும், அதாவது எப்படி சரி செய்யணும் நினைச்சு நம்ம செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒரு நூலகத்தின் மூலம் செய்ய முடியும் என்ற ஒரு நல்ல மாமாவை உற்சாகப்படுத்தி இந்த நூலகத்திற்கு இதெல்லாம் அமைச்சதெல்லாம் டாக்டரோட மாமா சொன்னாங்க. அது மாமா பத்தி சொன்னாங்க. அடிக்கடி மாமா பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க வந்து வரும்போதெல்லாம் மாமா வந்து பாடிகளுக்கு வந்து போவான். நான் ஒரு இசைப்பட வாழ் கொடுக்கிறது என்பார். அப்புறம் கூட இன்னொரு முறை கூட அவர் சொல்லியிருக்கிறேன். சிதம்பரத்தை பத்தி எல்லாம் அடிக்கடி நான் பேசுவேன். நடராஜன் பத்தி பேசும்பொழுது சிதம்பரத்துல வந்து நடராஜர் வந்து வருகின்ற பக்தர்கள் வந்து அருள் கொடுப்பாரு. இங்க என்னுடைய எல்லையில வந்து அவர் நடராஜன் அருள் கொடுக்கிறாரு. மூலமா அந்த மாதிரியே மக்கள் நாடகங்களை வந்து படிச்சு முன்னேறி எங்களை போல அவங்களும் வந்து பின் வருகின்ற சமுதாயத்துக்கு பயன்படணுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன்னா சொல்லுவாரு. அதே நேரத்தில் அதாவது நேரத்தை கருதி இங்க வந்திருக்காங்க எல்லாம் நம்ம தம்பி வலுதிட்டு இருந்திருக்காங்க. ராமூர்த்தி, மோகன்தாஸ், ரமேஷ், சாந்தல் சாகர், ஐயப்பன், நம்ம தமிழ்ச்செல்வன் இருந்திருக்காங்க. மற்றபடி மாமா வந்திருக்காரு. ராமமாமா நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு மட்டும் இல்ல நிறைய சிறுபான்மைக்கு வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி நபார்டு நினைக்கிறாங்க இல்லையா, அடிக்கடி சொல்வார். நபார்டு மூலம் வந்து நிறைய வாழ்க்கை தரத்தவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 குடும்பங்கள் வந்து அவரால் மாறி 4000 சங்கத்துக்கு ஒரு வந்து பயிற்றுனர் இருக்காரு. அவர் வேற கொஞ்சம் நல்லா சிவபாக இருக்காங்களா யாருமே தெரியாது. ஒரு சிலைகளை அவர் சொல்லிக்குவார். இது மாதிரி ஒரு சில பேர் சொல்லக்கூடாதுதான். நம்மள ஒரு எதோ படம்னா சாதாரணமாக ஒரு மாதிரி மரியாதை கொடுப்பான். இன்னதான் நீங்க படிச்சிருந்தீங்க திறமை இருக்குன்னா தலித்துன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன் உடனே அந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படியே மாறிவிடும். மாமாவுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சண்டனைகள் வராது. அவராக சொன்னாதான் வரும். அது வேறு விஷயம். மற்றபடி இங்கே விழாவிற்கு நம்ம கிராமத்தில் வந்து விழா இருக்காங்க. நம்ம குமரகுருன்னு சொல்லணும். அதாவது ஒரு குழு பீம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி செயல்பட்டு இந்த கிராமத்துக்கு இப்பப்பெல்லாம் என்னென்னலாம் உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கல்வி மேம்பாட்டு குழுன்னு சொல்லிட்டு தமிழகம் மூலமா கல்வி ஆசிரியர்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே எதுக்கு நம்ம செய்யறோம்னா கிராமம் நம்ம படிச்சிருக்கோம். வருகின்ற நாட்கள்லாம் வந்து நமக்கு டஃப்பாக தான் இருக்கும். அப்படிதான் அமையுது. இந்த ரிசர்வேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்டைரக்டா வந்து நெருக்கின்னு இருக்காங்க. அப்போ நீங்க படிச்சா ஒரு தெளிவு வரும். நமக்கு தெளிவு வந்து அரசு கூட இல்லை, அரசு வேற கூட இல்லை, ஒரு கிராமப்புறத்தில் ஏதாவது ஒரு தொழில் மூலமாக கூட நம்ம வந்து முன்னேறலாம். இங்கே நம்ம ஊர்லேயே வந்து ஒரு 7-8 பேர் தொழிலதிபர்கள் இருக்காங்க. ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு.